ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மாவட்ட செயலாளர் ஸோ நாங்கள் வந்து இந்த எஸ்ஏஆர் வந்து போராட்டத்துக்காக நாங்கள் வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து ஒரு படிக்காத மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து வீட்டில் இருக்க முடியாது. அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. அந்த டைமில் இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து எங்களோட டிவிகே கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது ஃபுல்லாகவே வந்து திமுக வந்து எங்களுக்கு வந்து பார்த்து தான் அந்த ஃபார்ம். மேடம், இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, வர வழியில் போலீஸாக்காரங்க தடுக்கிறேன்ட்டு, அந்த மாதிரி வரவே விட மாட்டாங்க. எங்களை பார்த்தாலே வந்து போராட்டத்துக்கு போறாங்க நிப்பாட்டிட்டு அங்கேருந்து லேடிஸ் வந்து எப்படி நடந்து வருவாங்க? இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அங்கேருந்து நடந்து வர முடியல. எல்லா இடத்துலையுமே தடுக்கிறாங்க. பஸ்ல வந்தா கூட பஸ்ல வந்து நீங்க சுத்திட்டு போங்க, வேணுக்கிட்டே இங்க வரக்கூடாது, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணணும், இங்க வந்து யாரும் மக்கள் வந்து வரக்கூடாதுன்றதுக்காகவே வந்து அவ்வளோ பிரச்சனைகள் பண்றாங்க. இப்படிலாம் பண்ணும்போது நாங்கள் எப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ நாளில் எங்களுக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுத்தா எப்படிலாம் நாங்கள் இந்த கட்சியில் வந்து பண்ணி சர்வே பண்ணிடுவோம். உங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் தரலன்னு சொல்றீங்களா மேடம்? அது எப்படி உங்ககிட்டயே கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? கையில் கொடுக்க மாட்டாங்க சார். கேட்டால் உங்களோட பேர் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்போம்? நாங்கள் அதே மாதிரி தப்பாக ஃபில் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி ஓட்டு போடுறது? இதெல்லாம் வந்து இப்போ ஆளுங்கட்சியோட ப்ராப்ளம் தான் சார். இவ்வளோ எல்லாத்தையும் எங்களுக்கு இவ்வளோ நெருக்கடி. இல்லை, திமுக இதை எதுக்குறாங்க தானே, அவங்க எதுக்கு நம்மளுக்கு நெருக்கடி கொடுக்கணும்? அவங்களே வேலை செய்கிறாங்களா அப்போ களத்தில் வந்து? ஆமாம் சார், அவங்களே வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரிலாம் வந்து ஃபார்ம்லாம் கிடைக்கக்கூடாது, தப்பாக ஃபில் பண்ணால் அந்த ஓட்டு உரிமை வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு பரிமளா இந்திரமோகன் பாலவாக்கம். எஸ்ஐஆர் எதுக்குறதுக்கு என்ன காரணம்? எஸ்ஐஆர் அதான் சார் சொல்ல வரேன். எல்லாருக்கும் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. எங்ககிட்டயே வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இது எப்படி ஃபில் பண்ணணும்ன்ட்டு. என்னன்னா அந்த ப்ரொசீஜரே ஏடாவிடமாக போயிட்டு இருக்கு. அதனால ஓட்டர் ஐடியை கொடுத்து ஓட்டு போட்ட காலம் தான் இருந்திருக்கு, இது வரைக்கும் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ எஸ்ஐஆர்ன்றது எதுக்குன்னு கேட்குறோம் நாங்களே பொதுமக்களே. இல்லை மேடம், இறந்த ஓட்டை நீக்கலாம், கள்ள ஓட்டு போடுறாங்க அதுக்காகன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே. கள்ள ஓட்டுன்றதே வந்து அது பண்றவங்க காலங்காலமாக பண்றவங்களுக்கு தான் சார் கள்ள ஓட்டு. எல்லாரும் கள்ள ஓட்டை யாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. நீ இறந்தவங்களுக்கு ஒரு ஃபார்மை கொடுங்க, அந்த ஃபேமிலி நம்பர்ஸை அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இறந்தவங்கள நீக்கிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். தட் சார். அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ வருஷமா இல்லாமல் இப்போ எதுக்கு எஸ்ஐஆர்ன்ற ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வரீங்கன்னு கேட்குறேன். ஆளுங்கட்சி உங்களுடைய தொகுதியிலலாம் எப்படி வேலை செய்ய? அவங்க தான் எதுக்குறாங்க, ஆளுங்கட்சி தான். ஆனால் அவங்களே தீவிரமாக வேலை செய்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஃபார்ம்லாம் கொடுக்குறாங்களா? வாங்கிட்டோம் சார், வாங்கிட்டோம். எங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சு. கிடைச்சாலும் என்னன்னா அதுதான் சார் ஆளுங்கட்சின்றது வந்து இன்னமும் அவங்க இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அன்னையாக வர போகிறாங்க. எல்லாம் நல்லபடியாக போயிருந்தா அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஆளுங்கட்சி கரெக்டாக அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவர் பாட்டுன்னு படம் நடிச்சுட்டு அவர் பாட்டுன்னு நிம்மதியாக அவர் உலகத்தில் அவர் வந்திருப்பாரு. இப்போ எங்களுக்காக தானே அவர் வந்திருக்காரு. ஸோ அவருக்காக நாங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் போவோம்.